ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எனக்கு ஒரு வாரமாக தொண்டை நெஞ்சு எல்லாமே வயிறு எல்லாமே புண்ணாக போய் ரொம்ப எரியுது. டெய்லி தண்ணி சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். புட்டு செஞ்சு நைட்டில் சாப்பிட்டேன். என்னால் சாப்பிடவே முடியல. அதனால் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு வைக்கலான்னு இருக்கேன். இது நம்ம வீட்டில் ஒரே செடி இருந்தது, அதில் பிரித்த மணத்தக்காளி கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம அருவாமனையெல்லாம் அறியக்கூடாது. இந்த நரம்பை மட்டும் எடுத்துகிட்டு பிச்சு பிச்சு கையாலேயே பிச்சு பிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது நேற்று என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக மணத்தக்காளி கீரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம மெடிசன் சாப்பிட்றது, தயிர் சாதம் சாப்பிட்றது, தண்ணி சாதம் சாப்பிட பார்க்குறாங்கல்ல. ஐயோ மிஸ்ஸுக்கு ரொம்ப புண்ணாக இருக்குது, எரியுது, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்டில் இருக்குது மிஸ் மணத்தக்காளி கீரை, அது சாப்பிட்டா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு எடுத்துகிட்டு வந்தாங்க நேற்று. அதையும் நான் நைட்டு க்ளீன் பண்ணி நரம்புலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த செடியிலேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதையுமே நம்ம காம்பு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம் உரித்து கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் 10 பல் பூண்டு வச்சுருக்கேன், இதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன், இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பறித்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நரம்பு மட்டும்தான் நம்ம உருவி எடுக்கணும். கீரையை கட் பண்ணக்கூடாது. இது களைச்செடி. இங்கே பாருங்கள், இவ்வளோ காய் பழம் இருக்குது. இந்த பழத்தெல்லாம் பொறுக்கி நம்ம தோட்டத்திலே போட்டால் நிறையா செடி வரும். காயில் கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி வடிகட்டி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து வடிகட்டி நம்ம காய வச்சோம்னா மணத்தக்காளி வத்தல் நமக்கு கிடைக்கும். ஒரு குழம்புக்கு ஆகும். இதுக்கு முன்னாடி நான் அது மாதிரி தான் ஒரு 10-15 காய வச்சுருக்கேன். சேர்த்தோம்னா நம்ம ஒரு குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம். இப்போ இது தண்ணி சாறு வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதத்துக்காக ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதில் முதல் தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கழுவிட்டு நம்ம மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு வைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். நான் இப்போ வானலில் தான் வைக்க போகிறேன். இந்த தண்ணியை நம்ம வானலில் சேர்த்துக்கலாம். இன்னும் திக்காக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இது இந்த அளவு தான் வருது. நம்ம முதல் தண்ணியை ஊற்றிட்டதுனால இந்த அளவு தான் அரிசி கழுவு தண்ணி இருக்குது. இப்போ இதில் நம்ம நீட்டாக அரிஞ்சு வச்ச ஒரு 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 25 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதான் ஒன்று விட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. சளி இருமல் தொந்தரவாக இருந்தது. இதுக்கே நான் அதுக்கு எதுவுமே நான் மெடிசன் எடுத்துக்கலை. இருந்தாலும் தொண்டை புண்ணு, வயிறு எரிச்சல், தொண்டை எரிச்சல், சுத்தமாக சாப்பிடவே முடியல. இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதை அடுப்பில் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். இல்லை கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வேகட்டும். இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். அதனால் நம்ம கீரை அப்புறமா சேர்க்கலாம். இங்கே ஒரு முடி தேங்காய் வச்சுருக்கேன். இது திருவி தேங்காய் பால் திக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தக்காளிலாம் தோலே தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். எல்லா கீரையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. கீரை ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரை போடும்போதே உப்பும் போட்டோம்னா கீரை ஒரு மாதிரி மறுத்து போயிடும்னு சொல்லுவாங்க, நல்லா வேகாதுன்னு சொல்லுவாங்க. கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகத்தை லேசாக வறுத்துக்கலாம். சும்மா ஒரு ட்ராப் மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன்.
அப்புறம் 1 ஸ்பூனு மிளகு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே பொரியுது பாருங்க நல்லா. இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மணத்தக்காளி சாறில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரசம் கொதிக்கிற மாதிரி சுற்றி பொங்கி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி வச்சுருக்கோம்ல மிளகு ஜீரக பொடி, இந்த பொடியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எந்த தாளிப்புமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தாளிப்பு தேவைன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு மிளகா காஞ்ச மிளகா தாளித்து கொட்டலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகு ஜீரக பொடியை சேர்த்தாச்சு. நமக்கு இந்த மிளகு காரமே போதும், ஏன்னா ஏற்கனவே நமக்கு வயிற்று புண்ணு வாய் புண்ணு இருக்கிறதுனால இந்த மிளகு காரமே போதும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்போ வீடியோக்காக தாளித்து வேணால் காமிக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிஞ்சு வந்து கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து குட்டி மிளகா 2 மிளகா வச்சுருக்கேன். இதை வந்து கிள்ளவே இல்லை, இது இப்படியே தான் இருந்தது. இது கிள்ளவே இல்லை, காரம் அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு கிள்ளலை, அப்படியே போட்டிருக்கு. அவ்வளோதான். இதை நம்ம எடுத்து இந்த மணத்தக்காளி கீரை தண்ணி சாறில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரையில் தாளிப்பு சேர்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணெலாம் ஆற்றக்கூடியதில் இது சின்ன வெங்காயமும் குளிர்ச்சி, தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். மணத்தக்காளி கீரையும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒன்று சூடாக சாப்பிட்ணும். சாதம் சூடாக வச்சு சூடாக இருக்கிற சாதத்தில் சுட ஊற்றி சாப்பிட்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே நான் செய்ய போகிறதில்ல. எனக்கு வந்து ரொம்ப புண்ணாக இருக்கிறனால எதுவுமே மசாலா ஐட்டம், ஃப்ரை ஐட்டம், எண்ணெயில் பொரிச்சது, வத்தல், வடகம் அந்த மாதிரி கூட எதுவுமே சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே சாப்பிட போகிறதில்ல. இப்போ தட்டில் வந்து சுட சாதம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மேத்த கலக்கிற தண்ணி சாறை கீரையோடு எடுத்து நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு நம்ம வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே சும்மாவும் நம்ம குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.